தமிழர்களின் வீர அடையாளமான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களம் இன்று உற்சாகத்தின் உச்சத்தை தொட்டது. வாடிவாசல் முன்பாக திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் ஆரவாரத்திற்கு இடையே போட்டியை தொடங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரத்துடன் காளைகளை அடக்கி சாதனை படைக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு அவர்களின் திறமையை போற்றும் வகையில் கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மைதானத்தில் இருந்த இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் வீரர்களுக்கு மட்டுமல்லாது காளைகளின் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அலங்காநல்லூரில் அதிநவீன ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். காளைகளின் சீரல் ஒருபுறம், வீரர்களின் வேகம் மறுபுறம் என களமணல் பறந்து கொண்டிருக்கும் வேளையில் அரசின் இந்த அறிவிப்பு ஜல்லிக்கட்டு விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.